இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். போன எபிசோட்லேருந்து சீசன் 17 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எபிசோட்லேருந்து சீசன் 18. இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 18 எபிசோட் 373 பார்க்க போகிறோம். சாஸ்கே வந்ததை பார்த்துட்டு சக்குரா ஷாக் ஆகிட்டு சாக்குரா ஏன்னு கத்தவும் எல்லாரும் சாஸ்கே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. சாஸ்கே எப்பவும் போல தொல்லையா இருக்கீங்கன்பா. இங்கே எதுக்குல வந்தேன்னு சொல்லி கீபா கேட்கவும் சக்குரா அதே தான், நீ இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்பா. சாஸ்கே நிறைய நடந்துருச்சு, அதனால லீஃப் கிராமத்தை பாதுகாக்க முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஹோக்காகே ஆவன்பா. எல்லாரும் பயங்கர ஷாக்காக இருப்பாங்க. இதுக்கப்புறமா டீம் 7 அசம்பிள் ஆனதுக்கப்புறம் நருட்டோ சிஸ்ட் டீம் 7 இறுதிய ஆக்ஷனுக்கு திரும்பி இருக்கு. சாக்குரா சாஸ்கே வாங்க போலான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீம் 7 அசம்பிள்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னும் 3 பேத்தையும் பார்த்துட்டு இது பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தலன்பா. ஷிகமாரு எதிரியை தோக்கடிக்க உதவ போறானா, அதுல பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அவனை ஏத்துக்க முடியாதுன்றான். சோஜி நம்ம எல்லாரும் ஒன்னா கிளாஸ்மேட்ஸ் அப்படி இருந்தது ஜூனியர் எக்ஸாம்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிருமா. கீபா நான் தாண்டா ஹொக்காகே ஆக போறவன், யாராவது கேட்கறீங்களா இல்ல இடம் கத்துவான். ஷீனோ கீபா இதை யாரும் கவனிக்கல, தயவு செஞ்சு நிறுத்திக்க, பரிதாபமா இருக்கு. திடீர்னு சாஸ்கே வந்துட்டு நான் ஹொக்காகே ஆக போறேன்னு சொன்னதுலதான் எல்லாத்தோட இம்பாக்டும் இருக்குன்பா. என்னடா கீபா, நான் கேட்டுதான் இருந்தேன், நம்ம எல்லாரும் ஹொக்காகே ஆக ஆசைப்படணும்பா. நருட்டோ வாங்க கைஸ், நம்ம எதால ஆனவங்கன்னு காட்டலான்பான். ஜூகோ சாஸ்கேவை பார்த்துட்டு இப்ப என்ன திங்க் பண்றேன்னு நினைப்பான். நருட்டோ சரிங்க போது ஹஷிராமா ஸ்டாப் பண்ணுவாரு. பார்த்தா டென்டைல்ஸ் திரும்ப பிஜு பாம் பண்ணும். எல்லாருக்கும் அள்ளு விடும், திரும்ப பண்ண போதான்ட்டு. மினட்டோ எல்லாரும் ஃபோக்கஸ்டா வரப்போற விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லுவாரு. இப்போ பண்ணுன்னு பாரு டோபிராமா. பார்த்தா அதோட பிஜு பாம் எஃபெக்டிவா இருந்திருக்காது, மொத்த ஃபோர்ஸும் மேல போகும். எல்லாம் செம்ம எக்ஸைட் ஆயிருவாங்க. உதவிருச்சுமா சோஜி. ஷிகமாரு மனசுக்குள்ள அந்த பேரியர் வேற லெவல்ல இருக்கு, ட்ராப்ல மாட்டி இருக்குன்பா. ஈனோ டென்டைல்ஸ் எங்கின்பா பொழுதினம் போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு மீஃப்னே அதை பார்த்துட்டு தன்னைத்தானே தாக்கி கச்சு போலன்ட்டு சிரிப்பாரு. ஹஷிராமா இது ஒன்னும் சாதாரண பேரியர் இல்லைன்பா. நருட்டோ வாவுன்பா. சக்குரா ப்ரீவியஸ் ஹொக்காகேஸ் வேற லெவல்ல இருக்காங்க, இண்டிவிஜுவலாவேன்பா. சாஸ்கே பார்க்க போனா வெறும் பேச்சுக்காரங்க மட்டும் இல்ல போலேன்பா. ஹஷிராமா வுட் ஸ்டைல் வுட் க்ளோன் ஜுட்சு பண்ணுவாரு. 5 க்ளோன்ஸ் பண்ணிருப்பாரு. ஹஷிராமா பேரியரோட 4 பக்கமும் என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண போறதா சொல்லுவாரு. டென்டைல்ஸை தாக்கறதுக்கு ஷினோபிஸ் உள்ள போயிட்டு வர க்ளோன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கவும் ஹஷிராமா லெட்ஸ் கோங்கவும் எல்லாரும் செம்ம எக்ஸைட்மெண்டோட கிளம்புவாங்க. ஹஷிராமா இது மட்டும் இல்ல சேஜ் ஆர்ட்ஸ் கிராஷியஸ் டெய்டி கேட்ஸ் ஹெட் சீல் பண்ணுவாரு. 4 க்ளோன்ஸ் 4 பேரியருக்கு 5வது க்ளோன் மாதராவை டீல் பண்ண போயிருக்கும். இதை பார்த்த மாதரா இல்ல க்ளோன்ல ஃபன் கிடையாது, உன்னோட ரியல் ஒன் வரட்டும் வந்துருவான். எல்லா ஷினோபிஸும் டென்டைல்ஸை தாக்க உள்ள போகவும் டென்டைல்ஸ் ஃபிஷன் பீயிங்ஸை கிரியேட் பண்ணும். அது அதோட ரியல் பாடியை காப்பாத்திக்க இதை பண்ணதுன்னு பாரு ஹஷிராமா. நருட்டோ பின்வாங்கிறாதீங்கன்பா. நருட்டோ அண்ட் சாஸ்கே வெறித்தனமா சண்டை போடுறத பார்த்துட்டு சக்குரா மனசுக்குள்ள ஆமா நான்ட்டு ஜாபுஜா கூட சண்டை போடுறப்பெல்லாம் நருட்டோ அண்ட் சாஸ்கே இறங்கி சண்டை போட்டிருப்பாங்க. சக்குரா பின்னாலே இருந்திருப்பால, அந்த விஷயங்களை யோசிப்பா. நருட்டோ ஃபுமா ஷூரிக்கனை தூக்கி எஞ்சிருப்பான். டீமன் வின் ஷூரிக்கன் பண்ணிருப்பான் சாஸ்கே. 2 பேரும் டீம் ஒர்க்ல சிறப்பா செயல்பட்டு இருப்பாங்க. ஈவன் ஜாபுஜாவை ஏமாத்தியே நருட்டோ பின்னால போய் குணாய் வச்சு அடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் ஒரோச்சிமாரு கூட சண்டை போடும் போதும் கூட நருட்டோ பயப்படாம சண்டை போட்டிருப்பான். டிஃபீட் ஆகும்போது 9 டெயில்ஸோட பவர் வந்திருக்கும். ஒரோச்சிமாரு நருட்டோட கண்களை பார்த்துட்டு அந்த பையன் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு அட்டாக் வச்சிருப்பான். சாஸ்கே ஒரோச்சிமாருவை கட்டி போட்டு 5 ஸ்டைல் டிராகன் ஃபிளேம் ஜுட்சு பண்ணிருப்பான். 2 பேரும் சக்குராவோட லீக்லயே இருந்திருக்க மாட்டாங்க. 2 பேரும் முன்னால போறமா இமேஜின் பண்ணிட்டு சக்குரா நான் கெனினானதுல இருந்தே நான் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான குனோயிச்சின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இறுதியில நருட்டோ அண்ட் சாஸ்கே பின்னால மறைஞ்சே இருக்கேன். 2 பேரும் என்ன பாதுகாக்க எல்லாத்தையும் ரிஸ்க் பண்ணாங்க. நான் இருந்த விதத்தையே வெறுக்கிறேன்ட்டு பிரசன்ட் சக்குரா வந்த ஃபிஷன் அடிப்பா. கட்சு எப்படி பிளவாயி செப்பரேட்டா ஒவ்வொருத்தங்களுக்கு ஹீல் பண்ணுது. சோ ஃபிஷன்கிறது பிளவுதான். சக்குரா மனசுக்குள்ள அடுத்த தடவை சத்தியமா அவங்கள ஏன் முதுக பார்க்க வைப்பன்பா. இருந்தாலுங்கும் போது சாஸ்கேவை சவுண்ட் ஷினோபிஸ் அட்டாக் பண்ண வரப்ப சக்குரா ரொம்ப போராடி இருப்பா. ஈவன் அவளோட ஹேரும் கூட வெட்டியிருப்பா. போன தடவை நான் இதே தான் சொன்னேன்ட்டு. ஆனா நருட்டோ சாஸ்கேவும் எப்ப பார்த்தாலும் ப்ராக்ரஸிங்கா ஃபாஸ்டா போயிட்டே இருக்காங்க. அதனால அவங்கள கைவிட்டேன். அவங்கள கேட்சப் பண்ணி போறதெல்லாம் முடியாத காரியம்னு நினைச்சேன். ஆனாங்கும் போது நருட்டோ அண்ட் சாஸ்கே சிடோரியன் ரசங்கனால தாக்கிக்க போறப்ப 2 பேரும் நிறுத்துங்கன்ட்டு சக்குரா உள்ள குதிக்க போயிருப்பா. என்னால யோசிக்கவே முடியல. மொத்த சமயம் நருட்டோ மேல போட்டன்பா. நருட்டோ சாஸ்கே கூட பேட்டில் பண்ணதுக்கு அப்புறம் கட்டு போட்டு இருந்திருப்பான்ல, சிரிச்சிருப்பான் சக்குராவை பார்த்து. அதை திங்க் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட அழுதுட்டே போனேன். நீ எல்லா விஷயத்தையும் சிறப்பா செய்யணும்னு எதிர்பார்த்து நான் உன்னை பிடிச்சிக்கிட்டேன். அதுவும் எதுவும் செய்யாமன்பா. ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே போறப்ப நருட்டோட்ட சாரி கேட்டு இன்னும் கொஞ்ச நேரம் காத்துரு நருட்டோ, அடுத்த தடவை நானும் அவன் கூட வருவேன் இருப்பா. இதுக்கப்புறமா சுனாடே கிட்ட போய் நான் உங்க அப்ரண்டிஸா இருக்க விரும்புறேன்னு கேட்டிருப்பா. மெடிக்கல் இன்ஜுட்சு பத்தின புக்ஸை படிச்சு அண்ட் அதை பிராக்டிகலா செஞ்சு முடிச்சிருப்பா. இதுக்கப்புறம் சுனாடேவோட ப்ரூட் ஸ்ட்ரென்த்துக்கான ட்ரைனிங் எடுத்திருப்பா. சுனாடே ட்ரைனிங் செஷன்ல பஞ்ச் பண்ண வரவும் தடுத்துட்டு
உன்னோட மூவ்மெண்ட்ஸ் இப்ப பெட்டர் ஆயிட்டு இருக்கு. உனக்கு நான் ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்லி கொடுத்தேன் ஞாபகத்துல இருக்குன்னு கேட்பாங்க. சக்குரா ஞாபகத்துல இருக்கு மேம். மெடிக் ஷினோபி தங்களை கொல்ல விட்டுறக்கூடாது, காம்பேட்குள்ள தங்களை ஈடுபடுத்திக்க கூடாதுன்பா. சொன்னாடே அது உண்மை. இருந்தாலும் நீ ஃப்ரண்ட் லைன்ல இறங்கி சண்டை போடுறதுக்கு தேவையான ஜுட்சுவை நீ கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, எதுக்கு அது எக்ஸ்கியூஸ் இல்லைன்பாங்க. பிரசன்ட் சக்குராவுக்கு சுனாடேக்கு இருந்த போலவே நெத்தில அந்த மார்க் வரும். சுனாடே ஃபர்ஸ்ட் நீ என்னோட ஸ்டூடெண்ட், லெஜெண்டரி சனினோட பவரை இன்ஹெரிட் பண்ண குனோயிச்சி, அப்புறம் சக்குரா ஹருனோ, அப்புறம் நீ 5th ஹோகாகேவோட ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. சக்குரா நான் இப்ப ஃபுல் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிட்டேன், இறுதியா என்னால இப்ப அதை அன்லீஷ் பண்ண முடியும்னு பஞ்ச் பண்ண போவா. நருட்டோ ஷாக்ல திரும்பும் போது அவ வச்ச பஞ்ச்ல ஒரு ஃபிஷன் பறந்து போற ஃபோர்ஸை பார்த்துட்டு அள்ளு விடும். நருட்டோ அண்ட் சாஸ்கேக்கு ஜம்ப் பண்ணி போய் எந்த லேண்ட் சர்ஃபேஸையே மொத்தமா மாத்திருப்பா. இதுக்கப்புறமா எப்பவும் சக்குரா பின்னால பேசக்கூடாதுன்ட்டு பயப்படுவான் நருட்டோ. கண்டிப்பா நான் போட்டு தள்ளிடுவான்ட்டு. சாஸ்கே எதுவும் திங்க் பண்ண மாட்டான். அஷிராமா மிருகத்தனமான பலமா இருக்கேன்பாரு. சூனாவோட விட கிரேட்டா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. சீஸ்னே மாசுக்குள்ள 3 வருஷம் கண்டினியூஸா சக்கராவை குவிச்சிருக்கா. அதுக்கு எக்ஸ்ட்ரீமான டெலிகேட் சக்கரா கண்ட்ரோல் இருக்கணும். அந்த 100 ஹீலிங்ஸ் மார்க்க நானே இன்னும் அடையலன்னு திங்க் பண்ணுவா. சக்குரா யங் அப்பியரன்ஸ் காட்டிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்பா. நருட்டோ வின் ஸ்டைல் ரஷன் ஷூரிகன் வச்சு அடிப்பான். சாஸ்கே இன்ஃபர்னோ ஸ்டைல் ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ணுவான். சக்குராக்கு முன்னாடி மான்ஸ்டர் அடிச்சு காலி பண்ணி காப்பாத்திருப்பாங்க. சாஸ்கேன்பா சக்குரா நான் இங்க தான் இருக்குன்னு தெரியும்ல சக்குரான்பா நருட்டோ. சாஸ்கே எங்களை பின்தள்ள வச்சிடாத நருட்டோன்பா. சக்குரா அதேதான் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தீனா காகேங்கிற டைட்டில் நான் எடுத்துட்டு போய்க்குவேன் பாத்துக்கோங்கிட்ட இருந்துன்பா. நருட்டோ நீயுமா சக்குரான்பா. இந்த தடவை ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்து சண்டை போடலான்பா சக்குரா. மனசுக்குள்ள லேடி சொன்னாடே இறுதியே அவங்க 2 பேருக்கு ஈக்குவல் ஆயிட்டான்னு திங்க் பண்ணுவா. சாஸ்கே நருட்டோவை பார்த்துட்டு 9 டைல்ஸ் சக்கரா அண்டர் கண்ட்ரோல்ல பாக்க இப்படிதான் இருக்குமான்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ புது ஷரிங்கான் கூடவே பிளாக் ஃபிளேம்ஸ் சாஸ்கே நோட் பண்ணுவான். மினாட்டோ நருட்டோவோட வின்ஸ்டைல் ரஷன் ஷூரிகன் பார்த்துட்டு ரசங்கான்ல சேஞ்ச் இன் சக்கரனைசர் பண்ணி மாஸ்டர் பண்ணிருக்கானான்ட்டு சிரிப்பாரு. ஈனோ சக்கரப்ப தனிச்சையா இருக்கான்ட்டு சந்தோஷப்படுவா. கீபா டீம்மேட் வாங்க போலாம், டீம் 7 ஷோ பண்ண விடக்கூடாதுன்பா. மினாட்டா சரின்னு தலையாட்டுவா. கீபா நான் இப்ப ஒரு புது ஜுட்ஸோட வந்திருக்கேன் நருட்டோ, நீ மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா அந்த ஜுட்ஸோட வந்திருக்கேன்னு நினைக்காதேன்பா. பார்த்தா சில் ஃபார்மேஷன் பண்ணி ஷேடோ க்ளோன் பண்ணுவான். நருட்டோ டே இதை விட நான் நிறையவே பண்ணுவேன்டா ஆரம்பத்திலே என்பா. கீபா ஒன்னா வேணா இருக்கலாம், ஆனா இதை 3 மடங்கு ஸ்ட்ராங் ஆக்குன்பா. அக்கமாரு கூப்பிடுவான் ஏறி கொண்டு எதிரியை தாக்க போலான்ட்டு இனுசூகா ஸ்டைல் மேன் பீஸ் டீம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காம்போ பண்ணுவான். 3-headed wolf பண்ணிருப்பான். சாஸ்கேவோட ஜோக் அருவருப்பா இருந்துச்சு, ஆனாலும் அதை ரிவைவ் பண்ணிச்சுட்டு டெயில் சேசிங் ரொட்டேட்டிங் ஃபேங் பண்ணுவான். ஃபிஷன்ஸை வெட்டி தள்ளிட்டு போவான். ஷீனோ ஒரு ஃபிஷன் அடிக்க வரவும் டாச் பண்ணிட்டு வயிற்றுல பஞ்ச் பண்ணுவான். எதுவும் நடந்திருக்காது. ஜூம் பண்ணி ஒரு இன்செக்ட் உள்ள போறதை காட்டுவாங்க. பேசிட்டிக் ஜைஜாண்டிக் பீட்டில் இன்ஃபெஸ்டேஷன் பண்ணுவான். 3 பூச்சியா ரொம்ப பெருசா வந்திருக்கும். அந்த ஃபிஷனோட உடம்ப தொலைச்சிக்கிட்டு ஈனோ என்னது அது அருவருப்பா இருக்குன்னு கத்துவா. பேசிட்டிக் ஜைஜாண்டிக் பீட்டில் சக்கரை கொடுக்க கூடாதுன்னு தப்பா நினைச்சா அது உங்க ஃபிளஷ் முழுங்கி ரேப்பிடா சீக்கிரம் வளரும், அதை வளர்க்கறதே கஷ்டமா. 16 பம்ப்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சுதான் என் லிமிட்னு திங்க் பண்ணுவா ஹினாட்டா. அப்படி இல்லைன்னு நெஜி வாய்ஸ் கேட்கும். இதுக்கு முன்னால நெஜி கூட ட்ரைனிங் எடுக்கிறப்ப இதான் லிமிட் இருப்பா. நெஜி உனக்கு நீயே லிமிட் செட் பண்ணா அவனோட உன்னால கேஷப் ஆகி போக முடியாதுன்னு இருப்பான். லிமிட்ஸ் ஓவர் கம் பண்ணி பயப்படாம பெரிய அடியா முன்னால வெயின் இருப்பான். ஹினாட்டா நாட்டோட அந்த விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு 64 பாம்ஸ் பண்ணுவான். நெஜி அதான் 64 பாம்ஸ் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் இருப்பான். ஹினாட்டா மனசுக்குள்ள நருட்டோ எப்பவும் முன்னேற முயற்சி பண்றான். அப்புறம் நான் எப்பவுமே நருட்டோ கூட இருக்க விரும்புறேன்ட்டு இந்த தடவை நான் 8 ட்ரைகிராம் 64 பாம்ஸ் இப்படி பண்ண போறேன்பா. மனசுக்குள்ள இது மூலமா நான் எப்பவும் கண்டினியூஸா முன்னேறி செல்வன்பா. ஈனோ கமான் டீம் 10 நம்ம ஈனோ ஷிகாச்சோ காம்பினேஷன்ல அட்டாக் பண்ணலான்பா. சோஜி ஃபார்மேஷன் பண்ணலான்பா. சிக்கமாரு இது ஒன்னும் சுனின் எக்ஸாம் இல்ல, மற்ற டீமோட காம்பீட் பண்ண நம்ம போர்க்கடையில இருக்குன்பா. ஆனா நம்ம எதாலா இருக்குங்கிறது அவங்களுக்கு காட்டணும்லன்பா. சோஜி எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸ் பண்ணுவான். ஷிகமாரு ஷேடோ கிராஸ்பிங் ஜுட்ஸ் பண்ணுவான். ஈனோ 25 எனிமி சிக்னேச்சர்ஸ் எடுத்து லாக் பண்ணிருக்குன்ட்டு சென்சரி ரிலே பண்ணுவா. ஈனோ உடம்பாவும் ஷிகமாருவோட ஷேடோ ரோப்பாவும் யோயோவோட பாடியா சோஜியும் செயல்படுவாங்க. சோஜி ஹியூமன் போல்டர் யோயோன்பா. பின்னால இருந்து அட்டாக் பண்ண வரவும் சென்ஸ் பண்ணுவா. ஷிகமாருக்கு ரிலே ஆகவும் சோஜியை புல் பண்ணி அவங்களை காலி பண்ணிடுவான். சோஜி நான் இன்னும் பெருசாக போறேன், அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்பான். ஷிகமாரு நீ இன்னும் லைட்டா தான் இருக்க, அதெல்லாம் தாண்டி இம்ப்ரெஸ் பண்ண இதெல்லாம் பத்தாதுன்பான். இப்ப ரொம்ப காம்படிட்டிவா இருக்க, இது யாரான்ட்டு வாய் பொழப்பையணும். சாய் வந்துட்டு ஆக்சுவலா டீம் 7ல டெக்னிக்கலா நானும் ஒருத்தந்தான்ட்டு வருவான். மெயின் பாடியை மேல இருந்து நான் அட்டாக் பண்றேன்பான். ஷார்ப் திங்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவோம். அந்த பேர்ட் கலஞ்சிருக்கும். நருட்டோ சாயின்ட்டு சக்ரா ஹேண்ட்ஸை பயன்படுத்தி சாய் புல் பண்ணிக்குவான். கண்ணத்தெல்லாம் கிழிச்சிருக்கும். நருட்டோ ஓகேவான்னு கேட்கவும் நல்லா இருக்குன்பான். எனிமியோட நம்பர்ஸ்ங்கிறது அதிகமாயிட்டே வருதுங்கிறத ஷினோபி நோட் பண்ணுவாங்க. அதோட வெயிட்டும் தாங்கும் போது அஷிராமா ஒரு பெரிய மிருகத்தை பிடிச்சி வைப்பாரு. இது கண்டிப்பா ஹெவியா இருக்குன்ட்டு. அதை விட இன்னும் பெருசாலாம் வரும். சாய் திரும்ப உன்னோட சக்கராவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்பான். நருட்டோ இப்ப முடியாது, குராமா அதோட சக்கராவை இன்னும் ரீசர்ச் பண்ணிக்கலின்பான். சாய் பெருசா காலி பண்ண பெருசா வர அந்த விஷயங்களை கடந்து தான் போய் ஆகணும். வெறும் ஒரே ஒரு பாய்ச்சலும் கூட செய்ய முடியாது. டிஸ்டன்ஸ் அவ்வளவு தூரமா இருக்கு. நம்ம எனிமீஸோட அட்டாக்ஸ் ரிப்பல் பண்ணிட்டு ஹேண்ட் சைன்ஸ் பண்ண நேரம் வேணும். உன் சக்கரம் இல்லாம நருட்டோ நிறைய மரணங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் மெடிக்கல் காப்ஸ் இங்க ஃப்ரண்ட்டுக்கும் வர மாட்டாங்கன்பான். 3 பேரும் வேலை கடிப்பாங்க. சாஸ்கே அதுக்குள்ள கடந்து போகணுமா ஈஸின்பான். நருட்டோ எனிமி அட்டாக்ஸை ரிப்பல் பண்ணிட்டு ஒரே பாய்ச்சல்ல டிஸ்டன்ஸை கிளியர் பண்ற பவர் உள்ளவன்பான். சக்குரா நான் இங்க இருந்து எல்லா நேரமும் சீரியஸ் இன்ஜூரிஸால சஃபர் ஆகிறவங்கள ஹீல் பண்ண முடியும்பா. 3 பேர் அவங்க சமனிங் ஜுட்ஸோ பண்ணுவாங்க. சக்குரா கட்சுயை சமன் பண்ணிருப்பா. நருட்டோ காமாகிச்சியை சமன் பண்ணிருப்பான். சாஸ்கே அவோடாவை சமன் பண்ணிருப்பான். அவோடாவோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இது.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த நியூ 3-way deadlockங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ. கடல் தாண்டி உனக்காக